விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஒரு நாடகம், குழு நாடகம். விட்டு கொடுக்கறத பற்றி சொல்கிறதா இருந்தால், நமக்கு வீட்டிலேயே நம்ம சில விஷயங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறோம், ஒரு சீட்டு பிடிக்கிறோம், ஒரு வயசானவங்க பக்கத்தில் நிற்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவோம், எந்திக்கணும்னு தோணும், ஆனால் எந்திக்க மாட்டோம். கொஞ்சம் எந்திரிமான்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நம்ம எந்திக்க மாட்டோம் இல்லையா? நம்ம விட்டு கொடுக்கறத பற்றி நம்ம இந்த நாடகத்தை பார்த்துட்டு நம்ம விட்டு கொடுத்தா நம்ம என்ன நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். இந்த நாடகத்தில் கதாபாத்திரங்களாக வரவங்க சிஸ்டர் தேவா, சிஸ்டர் மேரி ஞானராஜ், சிஸ்டர் ஏஞ்சல், சிஸ்டர் அன்னசெல்வி, சிஸ்டர் மரிய செல்வி, சிஸ்டர் ஞானபாய் அவர்களை உற்சாகமாய் வரவேற்கிறோம். காலையிலே தண்ணி பிடிக்க வரணும், எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னும் ஏஞ்சலக்கா முதல்ல தண்ணி பிடிக்க வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாக்கா, எங்க பாப்பா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறாள்ல, அதான் சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு போகணுன்னு வந்தேன். சரி சரி. அம்மா, இன்னைக்கு சர்ச்சில் ஒர்ஷிப் ஆறாதனால ரொம்ப கலக்கிட்டீங்களே. என் கையில் ஒன்றும் இல்லைக்கா, எல்லாம் தேவன் தந்த கிருபதாங்க. அந்நிய பாசெல்லாம் சும்மா அசால்ட்டாக பேசுறீங்க. அப்படியாக்கா? சர்ச்சையே குட்டி பரலோகமாக மாற்றிட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் தேவன் தந்த கிருபதாங்க எனக்கு. ஆமா சரி. நீங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சில், மகிழ்ச்சி சர்ச்சில் பெண்கள் ஐக்கிய ஆராதனை இருக்கலாம், வருவீங்களா? ஆமாம், வரணும். ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டும் ஒரு இடத்துல உட்காரவே செய்யாது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் கூட்டிட்டு வாங்கக்கா. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் பெண்கள்லாம் எவ்வளோ அழகாக சிறப்பாக நாடகம், பாட்டு, உயிருள்ள சாட்சி உள்ள வசனம்லாம் நல்லா சொல்லுவாங்க, சாட்சிலாம் சொல்லுவாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டாக போகும். பிள்ளைகள் விளையாடாது, நம்மளை தான் பிள்ளைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம நடிக்கிற நாடகம் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம தான் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம்ல, சர்ச்சில் தான் தந்துடுவாங்களே. ஓ, அப்படிங்களா? ஆமாம். சரி, நான் அப்போ கண்டிப்பாக என் பிள்ளைகளை தூக்கிட்டு மறக்காமல் வந்துடுவேன். சரி சரிக்கா, வாங்கக்கா. சரி, ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? ஒரு 2 குடம் தண்ணி மட்டும் நான் முன்னக்குட்டி விட்டா பிடிச்சிட்டு போயிடுவேன், கொஞ்சம் விட்டு கொடுப்பீங்களா? வாம்மா வா. விட்டு கொடுக்கணுமாம்ல? விட்டு யாருக்கிட்ட அது இதுன்னு பேசிவிடுவா. ஆமா, வாயில வந்த மாதிரி விட்டு கொடுக்கணுமா? விட்டும் கொடுக்க முடியாது, கத்தும் கொடுக்க முடியாது. வந்துட்டேன். நல்ல அட பாதவதி, எதையோ சொத்தையே விட்டு கொடுக்க சொன்ன மாதிரி தண்ணி தானே கேட்டேன், இப்படி கோவப்பட்டு போறாங்களே. இசப்பா, எம்மா செல்வி, போயிட்டு வந்துட்டியம்மா இன்டர்வியூக்கு. நீ செலக்ட் ஆயிட்டலாம்மா. பிள்ளை களைச்சி போய் வந்திருக்கிய, காப்பி தண்ணி போட்டு தரட்டுமாம்மா? காலையில் காப்பி கேட்டதுக்கு நீ போய் போட்டு குடிச்சிக்கோன்னு சொன்னீங்க, இப்போ போட்டு தரட்டான்னு கேட்குறீங்க. அப்பா அம்மா டயர்டாக இருந்தோம்லாம்மா. சரி, பிள்ளை கருத்து போய் வந்திருக்கே, ரொம்ப வெயிலாக இருந்துச்சோம்மா. யாரு? நான் கருத்துட்டேன். நாங்கள் உனக்கு பெக்குமா, நான் என்ன கலராக இருந்தேன் இப்போ கருத்துட்டேன்னு கேட்குறீங்க. சரி விடுமா. சரி, நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டலம்மா? அம்மா, அது வந்துமா. என்ன வந்து நிலுக்க? அம்மா, ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டமா இருந்து பார்க்க, அவளுக்கு வேலையை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. என்னது, விட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, பாவமா இருந்ததுமா, அதனால தான் விட்டு கொடுத்துட்டேம்மா. ஏம்மா, நம்ம இருக்க நிலைமை என்னன்னு தெரியுமாம்மா? நீ வேலை பார்த்துட்டு 4 காசை என் கையில் தருவேன், உன்னைய நல்ல நகை நட்டு போட்டு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா நீ இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்க, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேம்ல. விட்டு இந்த வேலை எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்பா ரொம்ப கவலையா இருக்க மாதிரி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, என் தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அதனால எனக்கு வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கனால இந்த வேலை எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, கவலைப்படாதீங்க, இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ப்ரேயர் பண்ணேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரியா? சரி.
செல்வி தேவா 2 பேரும் செலக்ட் ஆகிருக்குங்க. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும், சரியா? இந்த வேலை எனக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு கிடைக்க ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும், கவலைப்படாங்க. சூப்பர் ஸ்டார் பிளாக். இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லுவீங்களே, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்னு? இந்த வேலை எனக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அதனால உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது, இந்த வேலை விட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தான். அதனால சூப்பர் ஸ்டார் பிளாக். ரொம்ப நன்றி அக்கா. ஏஞ்சலாக்கா, உங்கள் பொண்ணு இன்றைக்கு போனாங்களே, வேலை கிடைச்சிட்டா என்ன ஆச்சு? வேலை கிடைச்சிட்டா அதை ஏன் கேட்குங்க? இருங்க, நான் உங்களுக்கு பிறவு சொல்லுதேன், வாங்க. வேலையை தொலைச்சிட்டு வந்து அசால்ட்டா நீ உட்காந்துக்கிட்டா இருக்க நீ. உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. முதல்ல வேலையை தேடிட்டு வீட்டுக்குள்ள வா பார்த்துக்க. ஆமா, எங்கம்மா போவேன்? வெளியில போறதுனால எங்க போறது? போ, எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி நிற்காத பைத்தியக்காரி. வேலையை தொலைச்சிட்டு வந்திருக்க, வேலையை தேடிட்டு வீட்டுக்கு வா. ஆமா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம். என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க ஏசப்பா. நான் எங்கே போகிறது? எங்கள் அம்மா நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ஏசப்பா. நான் எங்கே போவேன் ஏசப்பா? ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஒரு வழியை காட்டுங்க ஏசப்பா. ஏம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பாரம் குறையும், உங்களுடைய பாரம் குறையும், சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு பொண்ணு வேலையை விட்டு கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு அடித்து வெளியே விரட்டிட்டாங்க. எங்கே போகிறேன்னே தெரில. அதான் ஏசப்படாதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேம்மா. எந்த கம்பெனிக்குமா இன்டர்வியூ போனீங்க? ஜேசிஎஸ் கம்பெனிக்கு வந்தேன். அந்த கம்பெனியா? அப்போ உங்கள் பேர் மரிய செல்வி தானே? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அப்படி தான் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதீங்க, வேலை தானே வேணும். அந்த கம்பெனிக்கு புது எம்டி நீங்கள் தான். எம்டியா? ஆமா. எம்டினா முதலாளி வேலை தானே? ஆமாம், முதலாளி நான் தான். ஆனால் இனிமே நீங்கள் தான் முதலாளி. அந்த என் வீட்டு மருமகளும் நீங்கள் தான். மருமகளா? ஆமாம். மருமகன்னா அதுக்கேற்ற அழகு வேணும், அதுக்கிட்ட தகுதி இல்லை, அதுக்கேற்ற அலங்கரிப்பு என்கிட்ட இல்லையா? அப்புறம் எப்படி உங்ககிட்ட மருமகளா அறுகுறானு? 1 தீமோத்தேயு 2:10 என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்கள் உள்ளான அலங்கரிப்பினால் அலங்கரிக்கணும். அந்த அலங்கரிப்பு உன்கிட்ட பார்த்தேன், அதனால என் வீட்டு மருமகள் நீதான். சரி. ஹாய் செல்வி அக்கா, நல்லா இருக்கீங்களா? என்ன எப்படி இருக்க? தம்பி தங்கச்சி நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அக்கா, அன்னைக்கு விட்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிக்கா. அதனால இப்போ எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கோம். அதனால பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த கம்பெனிக்கு நீங்கள் எம்பி ஆயிட்டீங்க. பார்த்தீங்களா, கடலூரே கிருபைதான். அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அதனால நீங்களும் விட்டு கொடுத்து வாழுங்க. நன்றி சிஸ்டர். எல்லாரும் உற்சாகமாக நாடகத்தை கவனிச்சிங்க. நாடகத்தை சிறப்பாய் வந்து நமக்கு நடித்து காட்டிய அனைவருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தினால் நன்றி. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து பழகணும்னா கர்த்தருடைய கரங்கள்லேருந்து நம்ம வந்து நிறைய பெற்றுக்கொள்வோம். ஒரு எம்ப்ளாயியாக அந்த இன்டர்வியூக்கு போனாங்க. அவங்க எம்ப்ளாயி வேலையை விட்டு கொடுத்தனால அந்த கம்பெனிக்கே ஓனராக மாறினாங்க. ஆமேன். அது மாதிரி தான் நம்ம சில சமயங்களை விட்டு கொடுக்கணுமான்னு யோசிப்போம்.
யோசிக்காமல் விட்டு கொடுத்துருங்க. அதை விட ஒரு பெரிய gift நம்மளுக்கு கிடைக்கும். ஆமேன். ஆபிரகாம் லோத்து பார்க்கும்போது ஆபிரகாம் லோத்துக்காக விட்டு கொடுத்தான். உனக்கு என்ன வேணுமோ அந்த சமபாகத்தை நீ பிரிச்சுக்கோ அப்படின்னு. ஆனாலும் அவன் எடுத்தது போக மீதி சமபாகத்தை தான் ஆபிரகாம் எடுத்தார். இருந்தாலும் லோத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாம் இருந்தார். ஆமேன். உற்சாகமாக நமக்காக நேரத்தை ஒதுக்கி நேரத்தை செலவழித்து வீட்லேயும் வேலையை முடித்து இங்கேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்காக நல்ல ஒரு இனிமையாக எல்லோரும் நீங்கள் எல்லாருமே சிரிச்சிங்க பார்த்தோம். அவங்களுக்கு இனியும் ஒரு டைம் கைகளை தட்டி உற்சாகமாக